காலமும் நேரமும், டைம் அண்ட் பீரியட் அல்லது டைம் அண்ட் ஏஜ் என்று சொல்வார்கள். காலமும் நேரமும். எப்பொழுது இந்த நேரம் தொடங்கியது என்றால், ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்னதை சொல்கிறேன். எப்பொழுது இந்த பிரபஞ்சம் தோன்றியதோ அப்பொழுதிலிருந்தே நேரம் தொடங்கிவிட்டது என்று அவர் சொன்னார். அவர் படித்த புத்தகம் என் கையில் உள்ளது. பல காணொளிகளையும் அவர் சொன்னதை பலர் எழுதிய புத்தகத்திலிருந்து நான் தெரிந்து கொண்டுள்ளேன். நாம் எல்லாம் பொதுவாக கிராமரில் சொல்வோம், இலக்கணத்தில், ஆங்கில இலக்கணத்தில் ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ். அதையே தமிழில் நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் என்று சொல்வோம். இந்த 3 காலங்கள் தான். 4வது ஒன்று சொல்வது டைம், நேரம். அது 4th டைமென்ஷன் என்பார்கள். அது எப்பொழுதுமே இந்த 4th டைமென்ஷன் பற்றி என்னுடன் வேலை செய்த ஜெயராம் ராவ், கோல்டு மெடலிஸ்ட், அவர் தான் சொல்லுவார். நான் வேலை பார்த்த நேரத்தில் அது இன்றளவும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. அதுபோல தமிழில் எடுத்துக்கொண்டால் சங்க காலம் என்பார்கள். காலம், சங்க காலம். இடைச்சங்கம், இடையில் நடந்த இடைச்சங்கம், கடைசியில் கடைச்சங்கம். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று இந்த காலத்தை 3ஆக பிரித்து சொல்வார்கள். அந்த முதற்சங்கம், இடைச்சங்கம் எல்லாம் அழிந்து போனதாகவும், இதெல்லாம் நூல்கள் தான். இந்த கடை சங்கத்தில் கிடைத்த பாடல்கள் நம்மிடம் கிடைத்துள்ளது. மற்றதெல்லாம் கால்கோலினால் அழிந்துவிட்டது. இதெல்லாம் அவர்கள் சொல்லித்தான், நாம் எல்லாம் படித்து தெரிந்து கொண்ட விஷயங்கள் தான். அதுபோல சிலர் சொல்வார்கள், இது நல்ல நேரம், அது கெட்ட நேரம் என்பார்கள். நல்ல நேரம், கெட்ட நேரம் அப்படி ஒன்று இருக்கிறதா என்றால் இருக்கிறதாக சொல்வார்கள் ஜோதிடர்கள். பொதுவாக எல்லோரும் நம்புவார்கள், இது உனக்கு கெட்ட காலம் நடந்துவிட்டது, இது ராகு காலம், இது குளிகை, யமகண்டம் என்றெல்லாம் சொல்வார்கள். இதிலெல்லாம் பலர் நம்பிக்கை வைத்துள்ளார்கள். எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் ஒரு குழந்தை எப்பொழுது தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கிறதோ அந்த நேரத்தில் இருந்து தான் நமது வயதே தொடங்குகிறது. அதை சொல்லும் பொழுது இந்த தேதியில் பிறந்தது, இது 1 மாதம், 1 வருடம், 1 வருடம் முடிந்தவுடன் வயசு 1 என்று சொல்வார்கள். அந்த வகையில்தான் நமது வயதை பிறந்த நாள் முதல் கொண்டு அவர்கள் கணக்கிடுகிறார்கள். எனவே காலமும் நேரமும், நம்முடைய வரலாற்றை கொஞ்சம் தேடி பார்த்தால் கற்காலம், உலோக காலம், இரும்பு காலம், நவீன காலம் என்று 4ஆக பிரித்துள்ளார்கள். கற்காலம் என்றால் ஆதி மனிதன் நாகரிகம் அடையாத கல்லை பயன்படுத்திய காலம்தான் கற்காலம். அதன் பிறகுதான் உலோகத்தை கண்டுபிடித்தான், பிரான்ஸ். அடுத்தபடியாகத்தான் இரும்பு. இரும்பு பயன்பாட்டிற்கு தமிழர்கள் பயன்படுத்தினார்கள் என்று அகழ்வாராய்ச்சியின் மூலம் நமக்கு தெரிய வந்துள்ளது. இரும்பு காலத்தில் மனிதர்கள் எல்லா காலத்திலுமே மனிதர்கள் வாழ்ந்திருக்கார்கள். ஆனால் இரும்பை பயன்படுத்துகிறார்கள் என்றால் அவன் தொழில்நுட்பம் தெரிந்தவனாக இருந்திருக்கிறான் என்பதுதான் அதனுடைய பொருள். எனவே இந்த காலத்தை பற்றி எனக்கு தெரிந்த விஷயங்களை சொல்லியுள்ளேன்.
காலம், நேரம். கெட்ட நேரம் என்பதெல்லாம் எதுவும் இல்லை. ஒன்று நடந்துவிட்டால் இவனுக்கு கெட்ட காலம் நடந்துட்டுது அப்படிம்பாங்க. மற்றபடி எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். இவர்கள் வகுத்தது அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக ஜோதிடர்கள் தான். சிலர் புத்தர் பிறந்த காலத்தில் வயிற்றில் அவர் கனவு தோன்றியது, இதோ ஒரு வெள்ளை யானை தோன்றியது என்று சொல்வார்கள். அப்படி அந்த காலத்தில் இருந்தது, 2500 வருடங்களுக்கு முன்பு. சிலர் வானத்தை பார்த்து இது விடியற்காலை, மதியம், அந்தி வேளை, இரவு, நடு ஜாமம் என்றெல்லாம் கூட சொல்லுவார்கள் கிராமத்தில். இதெல்லாம் இப்போது நமக்கு மாறிவிட்டது. நேரத்தை வைத்து சொல்கிறோம். டைம், இது மார்னிங் டைம், அது மிட் டே, ஈவினிங், நைட், அவ்வளவுதான். இதை போல் இந்த காலத்தை நாம் வகுத்துள்ளோம். அது சிலருக்கு புரியும்படியாக சொல்ல வேண்டியுள்ளது, எழுத வேண்டியுள்ளது. இயேசு எப்பொழுது பிறந்தாரோ அதிலிருந்து நாம் கணக்கிறோம். பிஃபோர் கிறிஸ்ட், ஆஃப்டர் டெத், பிசி அண்ட் ஏடி என்று சொல்வார்கள். தற்பொழுது அதுதான் நடைமுறையில் இருக்கிறது. இப்போ புத்தர், கௌதம புத்தர் பிறந்த காலம் 500 பிசி என்பார்கள். சுமேரிய நாகரிகம் 4000 பிசி என்பார்கள். இதுபோல ஒவ்வொரு காலத்திற்கும் நேரத்திற்கும் அவர்கள் வகுத்துள்ளார்கள். அது நமக்கு எளிதாக புரியும் என்பதற்காகத்தான். எனவே எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் ஒரு காணொளியாக செய்கிறேன். அது உங்களுக்கு சரியென்று பட்டால், புரிதல் இருந்தால் மற்றவர்களுக்கு நீங்கள் பகிருங்கள். ஏனென்றால் இந்த காலமும் நேரமும் எங்கே தொடங்கியது? ஒரு தாயின் வயிற்றில் பிறக்கும் பொழுதே தொடங்கிவிட்டது. 10 மாதம் என்பார்கள். சாகும் வரை அவனுடைய காலம் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. இறந்த காலத்தில் தான் அவன் இறக்கிறான். எனவே இந்த காலத்திற்கு பல பரிமாணங்கள் உண்டு. அதை பற்றித்தான் நான் விளக்கமாக சொன்னேன். இது உங்களுக்கு நல்ல புரிதல் கிடைத்தால் எனக்கு மகிழ்ச்சி என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.